Okay, good evening students. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து raster data compression. செகண்ட் யூனிட்ல ஸ்பேஷியல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ஸ்பேஷியல் டேட்டா ரெண்டு டைப், வெக்டர் டேட்டா, raster டேட்டா பார்த்தோம். இப்போ பார்க்குறது raster data compression. ஸோ டேட்டா கம்ப்ரெஷன் அப்படிங்கிற டெக்னிக்கே மெயினாக எதுக்காக அப்படின்னா டேட்டாவோட வால்யூமை குறைக்கிறதுக்காக தான், டு ரிடியூஸ் த டேட்டா வால்யூம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ரிடியூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன டெக்னிக்கல் டேர்ம்னா என்கோடட் அப்படின்னு சொல்லுவோம், என்கோடிங். ஸோ என்கோட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கு இன்னொரு இதுதான் வந்துட்டு நம்ம இதில் கம்ப்ரெஷன் பார்க்குறோம். ஸோ இப்போ கம்ப்ரெஷன் அப்படிங்கிறப்ப ரெண்டு டைப் இருக்குது. ஸோ டேட்டா கம்ப்ரெஷனில் வந்துட்டு ஒன்று வந்து லாஸ்லெஸ், இன்னொன்று வந்து லாஸி. ஸோ லாஸ்லெஸ் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதோட பிக்சல் வேல்யூ, செல் வேல்யூ எதுவுமே வந்து என்ன ஆகாது அப்படின்னா லாஸ் ஆகாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனில் இதுதான் மெயினான விஷயம். ஸோ லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் தான் வந்து நம்ம ராஸ்டர் டேட்டாவில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இப்போ ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனில் ஸ்பேஷியல் டேட்டா எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோ எதுவும் வேரியேஷன் இருக்கக்கூடாது அதுக்காக. ஸோ அந்த கம்ப்ரெஷன், லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன், அதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. LZW அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரெண்டு வேரியண்ட்ல யூஸ் பண்ணலாம். LZ77, LZME அப்படின்னு சொல்லிட்டு. These are the two important technique which is used to compress the raster data. ஸோ இப்போ இந்த லாசி கம்ப்ரெஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இது வந்து லாஸ்லெஸ். இப்போ நம்ம பார்த்தது லாசி கம்ப்ரெஷனை பொறுத்தவரை, லாசி கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அந்த ஒரிஜினல் இமேஜை. ஸோ கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கோம், திரும்ப அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் இமேஜஸ் இல்லை ஏதாவது ஒரு அனாலிசிஸ்க்காக நம்ம திரும்ப அதை ரீஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ ராஸ்டர் டேட்டா கம்ப்ரெஷன் பொறுத்தளவில் நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்கோடிங் வந்துட்டு ரெண்டு டைப், லாஸ்லெஸ், இன்னொன்று லாசி. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு லாஸ்லெஸ் யூஸ் ஆகும். லாசி அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ லாசி கம்ப்ரெஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ அதில் என்கோடிங் டெக்னிக்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரன் லென்த் என்கோடிங். ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ ரன் லென்த் என்கோடிங் அப்படிங்கிறது எப்படின்னா வேல்யூஸை ரோ பை ரோ பேசிஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ரன் லென்த் என்கோடிங்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் வேல்யூஸை. ஸோ ரன் லென்த் என்கோடிங் வந்து குரூப் பண்ணுறோம் செல்ஸை. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்துட்டு 8,8,1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா 8x8 மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸோ அதனால நமக்கு வந்து 8x8 நம்ம போட்டிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து 0,8 இருக்கு. இந்த பர்டிகுலர் 0,8 அப்படிங்கிறது இந்த 0,8 அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிற இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் இதுக்கு வந்துட்டு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ வந்துட்டு என்ன கொடுக்கணும்னா 0 அப்படின்னா ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப் டு எது வரைக்கும்னா 8 வரைக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 0,4. இப்போ 0,4 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரோல 4th காலம் வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0வா ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது எல்லாமே எம்டியா இருக்கும் 4 வரைக்கும். அதுக்கு அடுத்தது 1,3 கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த 1,3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப்டர் 4க்கு அப்புறம் உள்ள 3 செல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில் பண்ணிக்கலாம். 1 அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ ரெட் கலர் ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது லாஸ்டா 0,1 கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் 4 வரைக்கும் 0, 4க்கு அப்புறம் 3 செல்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து திரும்ப லாஸ்ட் செல் வந்து 0, அதனால இது எதுவுமே ஃபில் பண்ணல. ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ அடுத்து தேர்ட் ரோ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வந்து 0, அதுக்கு அடுத்தது 1 கொடுத்துருக்குறோம் அப் டு 4. ஸோ அப்போ 4 வரைக்கும் இருக்கு. லாஸ்ட் ரோ வந்து 0, லாஸ்ட் காலம் வந்து 0. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4th, அதில் வந்து 0,2. ஸோ ஃபர்ஸ்ட் 2 செல் மட்டும் எம்டியா இருக்கும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 5 செல் வந்து ஃபில் ஆயிருக்கும், லாஸ்ட் செல் எம்டியா இருக்கும். ஸோ இப்போ இதில் 3 செல் ஃபில் ஆயிருக்கும், இதில் 4 செல் ஃபில் ஆயிருக்கும், இதில் 5 செல் ஃபில் ஆயிருக்கும். ஏன்னா இந்த 3, 4, 5ங்கிறதுல மட்டும் தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்து 5, 6. ஸோ 5, 6 வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5th 3 செல்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கும். அதுக்கு அடுத்து 4 செல்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும், லாஸ்ட் செல்ஸ் ஆஸ் யூஷுவல் எம்டியா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th 3 செல்ஸ் எம்டியா இருக்கும், 4 செல்ஸ் அதே சேம் டிட்டோ. அதனால பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரெண்டுமே காமனாக இருக்கு. 7th வந்து பார்த்தீங்கன்னா 4 செல்ஸ் எம்டியா இருக்கும், அதுக்கப்புறம் 2 செல் மட்டும் ஃபில் ஆயிருக்கும், லாஸ்ட் 2 செல்லுமே எம்டியா இருக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 0,8. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே எம்டியா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாஸை வந்து நம்ம என்கோட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரன் லென்த் என்கோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரோ பை ரோ பேசிஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து என்கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது
பிளாக் கோடிங். ஸோ பிளாக் கோடிங் பொறுத்தளவில் இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டெக்னிக். ராஸ்டர் ஸ்டோரேஜ் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது பிளாக் வைஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிடனன்சி கம்மியாகும். இது மாதிரி பண்ணுறதுனால ஒரு இமேஜை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பிளாக் சைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் இதில் 9 இந்த மாதிரி 9 கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் செல்லு 9 செல் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கவுண்ட் 1 அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். கவுண்ட் 1ன்னா ஃபில், அதாவது 0ங்கிறது இருந்துச்சுன்னா அன்ஃபில், 1ன்னா ஃபில். அப்போ கவுண்ட் 1 கோஆர்டினேட்ஸ் 5,2. ஸோ 5,2ங்கிறப்ப 5,2 இந்த பொசிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9 செல்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ 9 செல்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 செல்ஸும் ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பிளாக் சைஸ் வந்து 9. அதுக்கு அடுத்தது பிளாக் சைஸ் வந்து 4, கவுண்ட் வந்து அடுத்தது திரும்ப 2 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கொடுத்துருக்காங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஃபில் பண்ண போகிறோம். 2 தான் ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு செல்லாக வந்து 9 வச்சு ஃபில் பண்ணோம். இது வந்து 2 கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பிளாக் சைஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 4,5 6,5 4,5 அதில் 2. ஸோ 4,5 அங்கே 1ங்கிறதுனால ஒரு செல்லோட முடிஞ்சிச்சு. இங்கே 4,5 2ங்கிறதுனால 2 செல்லு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6,5. ஸோ 6,5ங்கிறது 6 5 இதுல 2. ஸோ இது 2 சேர்ந்தப்போ தான் 4 பிளாக் நமக்கு கரெக்டாக வந்துருது இந்த கோஆர்டினேட் ஸ்பேஸ் பண்ணும்போது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சைஸ் 1, கவுண்ட் உங்களுக்கு வந்து 4. அப்போ அதுக்கு கோஆர்டினேட்ஸ் 4த்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ 3,4 இண்டிவிஜுவலாக வந்துருது. அதுக்கு அடுத்தது பாருங்க 4,4 இண்டிவிஜுவலாக வந்துருது. 5,7 அதுக்கு அடுத்து 6,7. இது என்ன ஆகாதுன்னா குரூப்பிங் ஆகாது. இது 2ம் தனியாக இருக்கும், இது 2ம் தனியாக இருக்கும். அதனால குரூப் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால குரூப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டைப்புக்கு பேர் தான் பிளாக் கோடிங். ஸோ பிளாக் கோடிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி டெக்னிக். அதுக்கு அடுத்தது செயின் கோடிங். ஸோ செயின் கோடிங் வந்துட்டு பவுண்டரிஸை நமக்கு வந்து ஈஸியாக காமிக்கும். ஸோ செயின் கோடிங்கோட மெயினான விஷயமே என்ன அப்படின்னா இன்டீரியர் கிடையாது, பவுண்டரி பேஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா போதுமானது. அதுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து என் பாயிண்ட் வரைக்கும் போய் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்கோடிங் டெக்னிக்கை பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிளானது. வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 அப்படிங்கிறது வந்து நார்த் பொசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா 1ங்கிறது ஈஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பொசிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்னா ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 வரும்போது நமக்கு வந்துட்டு ஃபில் பண்ணுவோம். அதாவது ஈஸ்ட் வந்ததுன்னா ஃபில் பண்ணுவோம், நார்த் வந்ததுன்னா ஃபில் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா இதில் 5,2 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். 5,2 5 செகண்ட் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் E3. ஸோ ஈஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸ்ட்ல 3 செல்ஸ் 1 2 3 செல்ஸ் நம்மளால ஃபில் பண்ண முடியுது. அடுத்தது சவுத்தை பொறுத்தவரை 1 2 3 4 செல்ஸ் ஃபில் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்தது வெஸ்ட். ஸோ வெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா W1 கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு 1 ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நார்த் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்த் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்த் 1 அப்படின்னாலும் நமக்கு நார்த் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0, நார்த்துங்கிறது 0ங்கிறதுனால ஃபீல் பண்ணலை. அதுக்கு அடுத்தது வெஸ்ட் 1ங்கிறதுனால திரும்ப இன்னொன்று ஃபீல் பண்ணுறோம் வெஸ்ட் 1. அதுக்கு அடுத்தது நார்த்தில் 3 கொடுத்துருக்காங்க. நார்த்தில் 3 கொடுத்துருந்தாலும் நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணலை, ஏன்னா என்னங்கிறது 0. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா E கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட். அதுக்கு அடுத்து ஈஸ்ட்லேருந்து திரும்ப நார்த். அப்போ பார்த்தீங்கன்னா நார்த் வரும்போது மட்டும் ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த உள்ளுக்குள்ள இன்டீரியராக இருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ இது என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும். இதில் கொஞ்சம் சின்ன டிவியேஷன் இருக்குது இந்த சீரீஸில். இந்த சீரீஸ் நான் கரெக்டாக செக் பண்ணிட்டு திரும்ப போடுறேன். E3 S4 இந்த இது வரைக்கும் அப் டு திஸ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. இதில் சின்ன டிவியேஷன் இருக்குது. இதே ஃப்ளோவில் தான் இதையும் ஃபீல் பண்ணணும். E3 S4 W1 S1 W1. இந்த N1 வரும்போது இதில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதை நான் வந்து மாடிஃபை பண்ணி வேறு டயக்ராமாக போடுறேன். அதுக்கு அடுத்தது இந்த டைப் வந்துட்டு செயின் என்கோடிங். லாஸ்ட் டைப் குவாட்ரி என்கோடிங். ஸோ ட்ரீ பேஸ்டு. அப்போ ஒரு ட்ரீ வந்து பேஸ் ட்ரீல இருக்குது, பேஸ் நோட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு சப் ட்ரீ 3 ட்ரீஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரீயோடைய சைல்டு நோடு எல்லாமே இதில் கீழே இருக்குது. இந்த பர்டிகுலர் ட்ரீ இன்னொரு இதுக்கு கீழே இன்னும் சைல்டு நிறையா இருக்கிறதுனால இது ரூட் நோடாக வருது. அப்புறம் இது ரூட் நோடாக வருது. இது ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இமேஜை பேஸ் பண்ணி வரும்போது இந்த ட்ரீ வந்து ஹைரார்கிக்கல் ட்ரீன்னு வரும். ஸோ ஒரு டிவிஷன் ஒரு செல் இருக்குது, அதுக்கு சப்டிவைட் பண்ணி நிறைய வந்து என்ன பண்ணியிருக்கோம் சப் குவார்ட்டர்ஸாக கொடுத்துருக்கோம் சின்னதாக. ஸோ இந்த மாதிரி இந்த டைப்பில் இருந்ததுன்னா இது பேர் குவாட்ரி என்கோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ குவாட்ரி என்கோடிங் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த ஜேபெக் இமேஜ்க்கு வந்துட்டு நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம்ல, அப்போல்லாம் அதுதான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது அட்ஜசன்ட் செல்ஸ் பிக்சல்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவன் நம்பரில் 2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு காலம்ஸ் வச்சு நம்ம நியர்பையில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து நியர்பை கோஎஃபிஷியன்ஸ் வந்து 0க்கு மேலேயும் லெஸ் தேன் 0வாக இருக்காங்கிறத செக் பண்ணி தான் அது வந்து இமேஜ் மேப் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இமேஜ். ஓகே, இதான் நம்ம பார்த்தோம் 3D டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த பர்டிகுலர் இமேஜ் எப்படி இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிறத இங்கே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது
ஸோ இந்த டயக்ராம் பொறுத்தளவில் இப்போ இந்த ரெசல்யூஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டாட்டர் லைனில் வர்றது வந்து வேவ்லெட்ஸில் வரும்போது ரெசல்யூஷன் வந்து கம்மி, இது வந்து ரெசல்யூஷன் கூட இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் எந்த இடத்துல ஹையாக இருக்கோ அது டார்க்காக இருக்கும், அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அதோட கம்மியாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும்போது ரெசல்யூஷன் அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு அடுத்தது வெக்டார் வெர்சஸ் ராஸ்டர். ஸோ வெக்டார் பொறுத்தளவில் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ராஸ்டர் வந்து எப்போதுமே சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி வெக்டர் பொறுத்தளவில் ஓவர்லே ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். ராஸ்டர் டேட்டாவில் ஓவர்லே ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸ்பேஷியல் வேரியபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதில் ஸ்பேஷியல் வேரியபிலிட்டி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது ஈஸி. இது ஃபைல் சைஸ் ஸ்மாலாக இருக்கும், ஃபைல் சைஸ் லார்ஜாக இருக்கும். வெக்டார் டேட்டா மாடல் வந்து டிஸ்கிரிட் ஃபீச்சர்ஸ் இந்த பவுண்டரிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். ராஸ்டர் டேட்டா மாடல் வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்பேஷியல் ஃபீச்சராக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு நார்மலாக உள்ள ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் இருக்கிற ஒரு அன்கவர்டு இல்லைன்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா நெட்வொர்க்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரக்சர்ட் நெட்வொர்க் இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்ட் நெட்வொர்க் இருக்கும். ஸோ இப்போ இந்த அடஹாக்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட், அது மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வெக்டார் டேட்டா ஈஸியாக இருக்கும். ராஸ்டர் டேட்டா வந்து கண்டினியூஸாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சிங்கிள் டாட் இந்த மாதிரி வந்து லைன் இருக்குது, இது திரும்ப கண்டினியூ ஆகாது, திரும்ப இப்படி ரிவர்ஸில் வரும், திரும்ப இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே திரும்ப வந்து கவர் ஆகுது. ஸோ வெக்டர் டேட்டாவில் 3 நேத்தியை நம்ம பார்த்தோம், பாயிண்ட், லைன், ஏரியா. ஸோ இப்போ ராஸ்டர் டேட்டாவில் இது காலம் வைஸ் ரோ வைஸ் நமக்கு ஃபில் ஆகுது, ஒரு சிங்கிள் பாயிண்ட் இதோட கண்டினியூஸ் பாயிண்ட், இது வந்துட்டு இந்த டோட்டல் ஏரியா ஃபுல்லாகவே இதாயிருக்கு. அதுக்கு அடுத்த மாடல் வந்து டிஜிட்டல் டெரைன் மாடலிங். ஸோ டிடிஎம் அப்படிங்கிறதோட எக்ஸ்பென்ஷன் தான் டிஜிட்டல் டெரைன் மாடலிங். டிஜிட்டல் டெரைன் மாடலிங் வந்து இப்போ நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணி டேட்டா எடுக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா XYZ டேட்டா பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. நம்ம நார்மலாக XY கோஆர்டினேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து XYZன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு எடுக்கிறதுனால இது ஹைலி அக்யூரேட். அதுக்கு அடுத்தது டின், நேற்று நான் சொல்லியிருப்பேன், ட்ரையாங்குலேட்டட் இர்ரெகுலர் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது தான் டின். ஸோ டின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி டெக்னிக், நம்ம வந்துட்டு டிஜிட்டல் டெரைன் மாடலில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி டெக்னிக். இந்த டிடிஎம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மாடலில் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இது. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நமக்கு ஒரு பெரிய ஒரு லொக்கேஷன் இருக்குது, ஸ்கேட்டர்டு லொக்கேஷனாக இருக்குது, பிரிஞ்சு நிறைய இடத்துல இருக்குது, நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக இருக்குன்னா அந்த 3 பாயிண்ட்ஸில் கனெக்ட் பண்ணும்போது இர்ரெகுலராக இருக்கிற எல்லாத்தையுமே இந்த பாயிண்ட்ஸ் இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இதான் வந்து ஒரு எலிவேஷன், ஒரு இடத்துலேருந்து நம்ம ஒரு பார்க்குறோம். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு எப்படி எங்கேருந்து போகிறதுங்கிறது தெரியாது. அப்போ இதுக்கு இருக்கிற லைன், இதுக்கு இருக்கிற ஸ்பேஸை வச்சுட்டு நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா எந்த லைன் வேணாலும் இப்போ 30லேருந்து 1550 கனெக்ட் பண்ணுறோம்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ 30லேருந்து 1250 கனெக்ட் பண்ணுறோம்னா கனெக்ட் பண்ண முடியாது, நிறைய வேஸ் இருக்கும். ஸோ 1250 வர்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அது மூலியமாக தான் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு கீழே டயக்ராமில் இருக்கு, கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் இந்த மாதிரி எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எது கூட கனெக்ட் பண்ணாலும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட் சேர்ந்தா ஒரு ட்ரையாங்கிள், இந்த இடத்துல இந்த 3 பாயிண்ட் சேர்ந்தா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதுக்குள்ள எல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 எட்ஜும் கவர் ஆகி ட்ரையாங்கிளாக தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்கோடிங் டிகோடிங் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் வந்து டின். ஸோ இப்போ லொக்கேஷன் பேஸ் பண்ணி, ஏன்னா நமக்கு வந்து ஜிஎஸ் அப்படின்னாலே ரெகுலர் டேட்டா கிடையாது, இர்ரெகுலர் டேட்டாவாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஜிஎஸ் டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஜிஎஸ் டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்தளவில் ஃபுல்லாகவே இது வந்து மார்க்கெட் பேஸ்டு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இது DXF and E00 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கன்சார்டியம் இருக்குது, அது எல்லாருக்குமே முன்னாடியே சொன்ன OGC, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். OGCங்கிறது ஓப்பன் ஜியோஸ்பேஷியல் கன்சார்டியம். இந்த ஓப்பன் ஜியோஸ்பேஷியல் கன்சார்டியம் வந்து இந்த இயர் ஆஃப் 1994 வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா ஜிஎஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்ல ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேரியஸ் கண்ட்ரீஸ்ல வேரியஸ் பிளேஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த டேட்டா அதுலேருந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிறத நம்ம இன்னொரு சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது எல்லாமே குளோபலி யூஸ் பண்ற விஷயமா இருக்கு. ஸோ குளோபல் அப்படின்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ற விஷயமா இருக்கணும். அதுக்கு தான் OGC வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 2001ல வந்துட்டு ஜியோகிராஃபி மார்க்அப் லாங்குவேஜ், இப்போ நம்ம எப்படி HTML இருக்கும் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், XML எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் இருக்கும், அதே மாதிரி ஜியோகிராஃபி மார்க்அப் லாங்குவேஜ் GMLல ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஸோ வெப்சைட்ல யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம HTML யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி ஜியோகிராஃபிக்கல் மேப் எல்லாமே உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு GMLங்கிற லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ GML அப்படிங்கிறது ஒரு XML பேஸ் பண்ண லாங்குவேஜ் தான், இன்டர்நெட்ல எல்லாருமே காமன் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்க லாங்குவேஜ் தான் GML. அது பேர் தான் ஜியோகிராஃபி மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது மூலியமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்ல, அதுவும் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்காக.
இன்டர்நெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ எந்த ஒரு ஜிஎஸ் ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர், அதாவது வந்து பெய்டு சாஃப்ட்வேரோட லிங்க் ஆனது கிடையாது. இது ஜிஎம்எல்ங்கிறது ஓப்பன் சோர்ஸ் தான். அது யார் ஒன்றுமே யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்கு. பிடிஏபி, டபிள்யூஏபி, இது எல்லாமே ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ற டிவைசஸ், லொகேஷன் பேஸ்டு டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து சேர்த்து அந்த மாதிரி டிவைசஸை வச்சு கிரியேட் பண்ணியிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேர் தான் வந்து ஸ்பேஷியல் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஸ்டிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டிஐல யூஸ் பண்ற அந்த பர்டிகுலர் டிவைசஸ் மூலியமா டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றோம். அப்போ நமக்கு தேவைப்படுறது தான் ஜியோஸ்பேஷியல் அந்த பர்டிகுலர் மார்க்அப் லாங்குவேஜ், ஜியோகிராஃபி மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ஸ்பேஷியல் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இது மேக்ஸிமம் எதுக்காக அப்படின்னா டு கனெக்ட் ஜியோ போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. ஜியோ போர்ட்டல் கூட வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸோட சப்போர்ட் வேணும், எலக்ட்ரானிக் மீடியாவோட சப்போர்ட் வேணும். ஸோ நேஷனல் வைஸ் வந்து நமக்கு வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னன்னா குளோபல் ஸ்பேஷியல் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜிஎஸ்டிஐன்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் பாக்கி எல்லா ஸ்பேஷியல் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் லிங்க் ஆகி எல்லா யூசர்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி கிடைக்கிறதுனால என்ன யூசேஜ்னா திரும்ப திரும்ப நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவைலபிளா இருக்க டேட்டா செட்டை திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டேட்டா அக்யூரசி. டேட்டா அக்யூரசிங்கிறது ஃபுல்லாகவே வந்து டேட்டா குவாலிட்டி பேஸ் பண்ணுது. ஸோ ஒரு டேட்டா வந்துட்டு நமக்கு தேவையான டேட்டாவா, நமக்கு ஃபிட்டடா, இட் வில் பி சூட்டபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்டாக செக் பண்ணி அதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்னங்கிறத, அதில் இருக்கிற எரர், அதில் இருக்கிற அக்யூரசியில் உள்ள டிவியேஷன், ப்ரிசிஷன்ஸ் தான் எக்ஸாக்டாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கரெக்டாக என்ன இருக்குங்கிறத பார்த்து எல்லாமே நம்ம செக் பண்ணும்போது ஸ்பேஷியல் டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். டேட்டா அக்யூரசி ரொம்ப மஸ்டிங். ஸோ டேட்டா அக்யூரசி இல்லை அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ டேட்டா அக்யூரஸியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அன்வான்ட் நாய்ஸ், அன்வான்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பொசிஷனல் அக்யூரசி ரொம்ப முக்கியம். பொசிஷனல் அக்யூரசி அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லொக்கேஷன் நாகப்பட்டினம் ஒரு லொக்கேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நாகப்பட்டினங்கிற லொக்கேஷன் கரெக்டாக இருக்கணும். அது தப்பாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம இன்னரேட் பண்ணி அதுக்குள்ள சப்டிவிஷன் எடுப்போம் நிறைய ஊர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அப்போ பொசிஷனல் அக்யூரசி ரொம்ப முக்கியம். அட்ரிபியூட் அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப ரிலையபிள். அட்ரிபியூட் அக்யூரசிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் இருக்குன்னா காலேஜோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், காலேஜ் எந்த இடத்துல இருக்குது, அதோட லேட்டிடியூட் என்ன, அதோட லாங்கிடியூட் என்ன, இது எல்லாமே தான் என்னென்ன ஆட்ரிபியூட். ஸோ அந்த ஆட்ரிபியூட் கரெக்டாக இருக்கணும். ஸோ லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி. ஸோ லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன் இல்லை, அந்த லைன் இல்லை, இந்த லைன் இன்டர்செக்ஷன் ஆயிருக்கு, வேற ஒரு பவுண்டரி இருக்கு, அந்த பவுண்டரியில் இந்த பர்டிகுலர் லைன் மேப் ஆயிருக்கு, இந்த பர்டிகுலர் கேப்ல இந்த லைன் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது எதுவுமே என்ன கிடையாது, எல்லாமே எரர். அது என்ன இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ரீஜன் எந்த பவுண்டரியா இருந்தாலும் எல்லாமே அது கரெக்டாக அது ஏரியாக்குள்ளே இருக்குங்கிறது தான் வந்து கன்சிஸ்டன்சி, லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி டேட்டா வந்து எப்போதுமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவும் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் பார்ட் பண்ணியிருக்கோம், இதில் இந்த ஏரியாலாம் இந்த கிளாசிஃபிகேஷனில் வருது, இது வந்து அன்கிளாசிஃபைடாக இருக்குது, இந்த ப்ரொசீஜர் இது ஃபாலோ பண்ணாது, இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் இது எலிமினேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது இன்கம்ப்ளீட்னஸ். ஸோ கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்ஃபில்டாக கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் இந்த டேட்டா வில் பி குவாலிட்டி டேட்டா. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்னா கம்ப்ளீட்னஸ், லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி, ஆட்ரிபியூட் அக்யூரசி, பொசிஷனல் அக்யூரசி, அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அக்யூரசி. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா குவாலிட்டி. ஸோ டேட்டா குவாலிட்டி அப்படிங்கிறதுல இது எல்லாமே மெயினான பாயிண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் யூனிட் 2ல எல்லா பாயிண்ட்ஸுமே நெக்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து யூனிட் நம்பர் 3, டேட்டா இன்புட் அண்ட் டோபாலஜி. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிவைசஸ் நம்ம ஸ்கேனர்லேருந்து தான் போகும். இது வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் நம்ம யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யூனிட் 1 யூனிட் 2க்கு யூனிட் 1ஓட மெட்டீரியல் முன்னாடியே போட்டுட்டேன். யூனிட் 2ல வந்துட்டு ஹாஃப் த மெட்டீரியல் வந்து ப்ரெசன்டேஷனில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ரிமைனிங்கையும் வந்து ப்ரெசன்டேஷனில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே போட்டு பண்ணுங்க. கம்மிங் 16th காலேஜ் ரீஓப்பனிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு முன்னாடியே ப்ராக்டிகல்ஸ்க்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ப்ராக்டிகல்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேனுவல் கொடுத்துருவாங்க, அதில் ஒர்க் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். 60 மார்க்ஸுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டியில். 30 மார்க்ஸ் 1 மார்க்கு, 15 மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸு. ஸோ 60 மார்க்ஸுக்கு டெஸ்ட் கண்டிப்பாக நடக்கும். அந்த 60 மார்க்கு 100 கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்டர்னல் வந்து ஆஸ் யூஷுவல் உள்ளபடி தான். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கோத்ரூ பண்ணிவிட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இதில் கொடுத்துருக்குற மெட்டீரியலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 யூனிட்டுமே கொஞ்சம் தரவு பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.